வணக்கம். ஜூன் 19ஆம் தேதி சனிக்கிழமை. நேத்து வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிந்ததற்கு பிறகு வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி போன வாரம் கிட்டத்தட்ட 117 புள்ளிகள் இழந்தது. 0.74% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 15,683. புது ரெக்கார்ட் ஹையை எட்டியது. போன வாரம் 15,900 டெஸ்ட் செய்தது நிஃப்டி. எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டா போன வாரத்திற்கு மட்டும் பார்க்கும்போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க 1060 கோடி ரூபாய்க்கு. டிஐஐ நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க 488 கோடி ரூபாய்க்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கேடிலா ஹெல்த் கேர் குறித்து ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் இருக்குது. இது கிடைத்தது TV18 வெப்சைட்லேருந்து. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த வாரம் கேடிலா ஹெல்த் கேருடைய கோவிட் வேக்சினுக்குரிய அப்ரூவலுக்கு அப்ளை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிளென்மார்க் ஃபார்மா குறித்து ஒரு அப்டேட் இருக்குது. இது கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. இதுவும் அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் தான். அவங்களுடைய வேறொரு கம்பெனியான கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் IPO ஜூலை மாதத்தில் லான்ச் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1700 கோடி ரூபாய் மதிப்பிற்கான IPOன்னு எதிர்பார்க்கப்படுது. GMR இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. கூடவே டிமர்ஜருக்குரிய ஒரு அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி டிமர்ஜர் இப்போவும் NCLT அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். பிலிப்ஸ் கார்பனுக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அவங்களுடைய லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் 550 கோடி ரூபாய்க்கு மதிப்பிற்கான அந்த லோன் அதற்கு அப்கிரேட் செஞ்சுருக்காங்க. AA- AA ஸ்டேபிளாக அப்கிரேட் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் 1850 கோடி மதிப்பிற்கான டெப்ட்டுக்கு அதுவும் அப்கிரேட் செஞ்சுருக்காங்க. AA- ஸ்டேபிள்லேருந்து AA ஸ்டேபிளாக. ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் புக்கிங்ஸை ஓப்பன் செய்ய போகிறாங்க. நாம் முன்னவே ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். அது குறித்து தான் அவங்க அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. 2 மணி நேரம் மட்டுமே புக்கிங்ஸ் ஓப்பன் செய்யப்பட்டது. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால க்ளோஸ் செய்து விட்டோம்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த புது புக்கிங் ஓப்பனிங்கில் 50 கோடி ரூபாய் மதிப்பிற்கான பிஸ்னஸ் செஞ்சுருக்கோன்னு அறிவிச்சிருக்காங்க. பெரும்பாலுமான புக்கிங்ஸ் கிடைச்சிருக்கிறது டெல்லி, மும்பை, சென்னை, பூனே, அகமதாபாத் மற்றும் ஹைதராபாத். டெலிவரிஸ் செப்டம்பர் 2021 ஆரம்பிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 22.25 லட்சம் நஷ்டத்தில் இருக்காங்க. போன குவார்ட்டர் லாபத்தில் இருந்திருக்காங்க 10.2 லட்சம். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய மதிப்பும் அவங்க கிட்டத்தட்ட வெளியிட்டிருக்காங்க. அது 1 லட்சத்தை தொடர மாதிரி இருக்குன்றது தான் என்னுடைய புரிதல். மத்திய அரசாங்கம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய மானியத்தை அதிகரித்ததும் நம்ம ஒரு செய்தியாக பார்த்துருந்தோம். அது குறித்து டிவிஎஸ் மோட்டார்ஸும் அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய விலை குறைஞ்சிருக்குன்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆந்திரா சிமெண்ட்ஸ் குறித்து ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அவங்களுடைய 2 உற்பத்தி ஆலைகளை விற்க போவதாக அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கு. குண்டூர் மற்றும் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற உற்பத்தி ஆலை. இது வாங்குவதற்கு JK சிமெண்ட், ACC, ஸ்ரீ சிமெண்ட் மற்றும் அல்ட்ராடெக் சிமெண்ட் முன்னிலையில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. 700 800 கோடி ரூபாய் விலை போகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ப்ரொமோட்டர்ஸாக முன் வந்து விற்பது இல்லைங்க. இது கடன் கொடுத்த ஒரு குழு இருக்குது. அவங்க விற்பனை செய்வதாக சொல்லியிருக்காங்க அந்த செய்தியில். குறிப்பாக இந்த குழுவில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைஸ்யா பேங்க் மற்றும் SBI இருக்காங்க. ஸோ அவங்க இந்த விற்பனையில் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 960 கோடிக்கு மேலே ஆந்திரா சிமெண்ட்ஸ் கடன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த செய்தினால் கூட இருந்திருக்கலாம். நேற்று 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். பெட்ரோநெட் LNG லிமிடெட் டிவிடெண்ட் குறித்து ஜூன் 8ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அவங்க ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க ஜூலை 2ஆம் தேதி. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹3.50 முன்னவே நிர்ணயிச்சிருந்தாங்க. அதானி பவர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி SR பவர் கம்பெனியை டேக் ஓவர் செய்ய முயற்சிக்கிறாங்க. அவங்க சப்மிட் செய்த ரெசல்யூஷன் பிளான் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் கடன் கொடுத்தவர்களுடைய குழுங்க. இப்போ அடுத்த கட்டமாக NCLT உடைய அப்ரூவலுக்கு போகும், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு. இந்த SR பவர் மத்திய பிரதேஷில் பவர் பிளான்ட் வச்சுருக்காங்க.
பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் உடைய கிரெடிட் ரேட்டிங் கிரைசில் வழங்கி இருக்கிறத வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அவங்களுடைய லாங் டேர்ம் டெப்ட்டுக்கு டவுன்கிரேட் செஞ்சுருக்கிறாங்க. கிரைசில் AA நெகட்டிவ்லேருந்து AA- நெகட்டிவாக மாற்றியிருக்காங்க. கல்பட்டாறு பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் டிவிடெண்ட் ₹1.50 ஒரு ஷேருக்குன்னு அறிவிச்சிருந்தாங்க. ஜூலை 8ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஜெய் பாரத் மாருதி லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் பற்றி சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. போனஸ் ஷேர்ஸ் குறித்து கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போனஸ் ஷேர்ஸை லிஸ்ட் செய்வதற்கு NSE மற்றும் BSE ஒப்புதல் வழங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து இந்த ஷேர்ஸ் ட்ரேடிங்க்கு வரும்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் போனஸ் ஷேர் கிடைக்கணும் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கோ தயவுசெய்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். போனஸ் ஷேர்ஸ் வரலன்னா உங்கள் ஸ்டாக் புரோக்கரை தயவுசெய்து காண்டாக்ட் செய்யுங்க. இந்தியா மோட்டார் பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் லிமிடெட் அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹10. பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ICICI மியூச்சுவல் ஃபண்ட் இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை விற்றுருக்காங்க. 2 லட்சம் ஷேர்ஸ் ஜூன் 16ஆம் தேதி. ஸோ அவங்க ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. 6%லிருந்து 5.93% குறைச்சிருக்காங்க. SBI கார்ட்ஸ் உடைய ஷேர்ஸை மார்கன் ஸ்டான்லி ஏஷியா வாங்கியிருக்காங்க. 54 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹1002. இது நேற்று நடந்த டிரான்சாக்ஷன். அதே SBI கார்ட்ஸ் உடைய ஷேர்ஸை CA ரோவர் ஹோல்டிங்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. 3.7 கோடி ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹1002. HDFC பேங்க் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஷேருக்கு ₹6.50 நிர்ணயிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டும் வெளியிட்டிருக்காங்க ஜூன் 30ஆம் தேதி. NBCC லிமிடெட் ஒரு புது ஆர்டர் குறித்து அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. 859.84 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. LG எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய USAல இருக்கிற ஒரு சொத்தை விற்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த சொத்துடைய மதிப்பு அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்துடைய 20% சொல்லியிருக்காங்க கம்பெனி. பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்டை வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 20 நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி. SMS லைஃப் சயின்ஸும் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50 நிர்ணயிச்சிருக்காங்க. JSW எனர்ஜியுடைய ஷேர்ஸை LIC வாங்கியிருக்காங்க. ஜூன் 16ஆம் தேதி 8 லட்சம் ஷேர்ஸ். அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தியிருக்காங்க. 4.95%லிருந்து 5% உயர்த்தியிருக்காங்க. பிரமல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய டிவிடெண்டுடைய ரெக்கார்ட் டேட் 7ஆம் தேதி ஜூலை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ₹33 ஒரு ஷேருக்குன்னு அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க கம்பெனி. அது இன்னொரு தடவை சரிபார்க்க வேண்டும். KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெடுடைய ஷேர்ஸை SBI மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. 47,63,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹223. இந்தியா கிளைகால்ஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் மற்றும் ஃபண்ட் ரைசிங் குறித்து ஜூன் 25ஆம் தேதி முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பல்லார்பூர் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர்ஸை L&T ஃபினான்ஸ் லிமிடெட் விற்றுருக்காங்க. 4.3 கோடி ஷேர்ஸ் கிட்டத்தட்டங்க. ஒரு ஷேருடைய விலை ₹1.94. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். IFB ஆக்ரோ 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 596% வால்யூம் அதிகரித்தது. TCNS க்ளோதிங் 16% ஷேர் ப்ரைஸும் 833% வால்யூம் அதிகரித்தது. சொமானி செராமிக்ஸ் 12.6% ஷேர் ப்ரைஸும் 290% வால்யூம் அதிகரிப்பு. டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் சர்வீசஸ் நேற்று நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருந்தோங்க இந்த கம்பெனி குறித்து. 11.5% அதிகரித்தது ஷேர் ப்ரைஸ். 477% வால்யூம் அதிகரிப்பு. குளோபல் ஸ்பிரிட்ஸ் 10% ஷேர் ப்ரைஸ், 108% வால்யூம் அதிகரிப்பு. காதம் இந்தியா 9% ஷேர் ப்ரைஸும் 241% வால்யூம். எவரடி இண்டஸ்ட்ரீஸ் 6% ஷேர் ப்ரைஸ், 334% வால்யூம் அதிகரிப்பு. SMS லைஃப் சயின்ஸ் 5% ஷேர் ப்ரைஸ், 434% வால்யூம் அதிகரிப்பு. பார்பிக்யூ நேஷன் 5% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 217% வால்யூம் அதிகரிப்பு. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிப்ஸ் குறித்தும் நம்ம நேற்று ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. 5% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 195% வால்யூம் அதிகரிப்பு.
லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கிராஃபைட் இந்தியா கிட்டத்தட்ட 10% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 294% வால்யூம் அதிகரிப்பு. ரெம்சன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 9% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 225% வால்யூம் அதிகரிப்பு. நசாரா டெக்னாலஜிஸ் 8.7% ஷேர் பிரைஸ் விழுந்தது. நசாரா குறித்தும் நம்ம நேற்று ஒரு செய்தி பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேங்க. 253% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்பின் வால் 6.4% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 304% வால்யூம் அதிகரிப்பு. கேரியர் பாயிண்ட் 5.4% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 160% வால்யூம் அதிகரிப்பு. ஆப்பிள் இந்தியா 5% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 161% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்பிஐ கார்டு 4.35% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 735% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. இன்றைக்கும் நாளைக்கும் வேறு ஏதாவது செய்திகள் என் கண்ணுக்கு தென்பட்டதுன்னா அதையும் தொகுத்து வழங்க முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம்.